ஹாய் ஃப்ளூயிட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அந்த சாப்டரில் பெர்னாலிஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த ப்ராப்ளம் தான். ஸோ அவர் மெயில் பண்ணும்போதே சொன்னார் இந்த ப்ராப்ளம்க்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஆக்சுவல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஸோ எனக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு. ஸோ சிமிலர்லி டெலகிராம்லேயும் அந்த கொஷின் போட்டு போல் போட்டிருந்தோம். அதில் நிறையா பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இது காரணம் ரொம்ப சிம்பிள். நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து தண்ணி வச்சு அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் லைக் ஒரு வாட்டர் பாடி இருக்கும். அதில் நிறைய டியூப்ஸ் வைக்கும் போது எல்லாத்தோட வாட்டர் லெவலும் ஒரே ஹைட்டில் இருக்கும். ஸோ சிமிலர்லி நமக்கு இந்த ஆப்ஷன் 1 தான் எல்லாத்தோட வாட்டர் லெவலும் சேம் ஹைட்டில் இருக்குது. ஸோ அப்வியஸ்லி நமக்கு சயின்டிஃபிக்கலி அதை தான் கரெக்ட் அப்படின்னு நினைப்போம். சயின்டிஃபிக்கலி அப்படின்னு சிம்பு சொல்கிற மாதிரி அதுதான் கரெக்ட்னு நினைப்போம். பட் அது வந்து ஓகே பார்ஷியலி கரெக்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கொஷினுக்கான கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. சச் தட் ஆப்ஷன் 1 இஸ் அ ராங் ஆன்சர். அது மாதிரி சரி ஓகே கொஷின் என்னன்னு பார்ப்போம். கொஷின் என்ன, த ஃபாலோயிங் ஃபிகர் ஷோஸ் அ லிக்விட் ஃப்ளோயிங் ஐடியலி த்ரூ எ டேப்பர்டு டியூப். Single tube manometers are correct at 3 positions along the tube. Identify the diagram showing the correct rates of liquid in the tubes. அதாவது இந்த மேனோமீட்டர் அப்படின்றதுக்கு என்னென்ன ஒரு வேர்டு என்னென்னா ஒரு ஜஸ்ட்டு டியூப்ஸில் லிக்விட்ஸ் வச்சு மேபி ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்கு, அந்த மாதிரியான செட்டப்புக்கு மேனோமீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வைப்பாங்க. ஸோ அதை நான் இடத்துல சொல்ல நினைக்கிறேன், அதனால தான். சரி ஓகே என்னென்னா அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த டேப்பர்டு டியூப். அந்த டேப்பர்டு டியூப் அப்படின்றது நமக்கு தெரியணும். டேப்பர் அப்படின்னா என்னென்னா லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. ரோடோட வித்து வந்து இங்கே இப்படி இருக்குது. போக 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 குறுகிக்கிட்டே போகுது. அப்படின்னா அந்த டேப்பர்டு ரோடு. ஸோ அதாவது குறைஞ்சிக்கிட்டே போகணும். இல்லாட்டி ஒரு சைடு ரோடு வந்து டேப்பராக இருக்குது. கார் ஓட்டும் போதெல்லாம் சொன்னாங்க ரோடு வந்து டேப்பரிங்காக இருக்குது. ஸோ நீ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு, அது மாதிரி. ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த வேர்டு தெரியாட்டி பிரச்சனை இல்லை. நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஐடியா வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஒரு டேப்பர் டியூப் இருக்குது, அதில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அண்டு இன்பிட்வீனில் 3 டியூப்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 டியூப்ஸில் அந்த லிக்விட் ரைஸ் என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். சரி ஓகே, இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்னாலிஸ் பிரின்சிபல் தான் அதுக்கான அந்த ஃபஸ்ட் பிரின்சிபல். பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம இதில் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ உங்களோட விஷ் படி சப்போஸ் ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லெட்ஸே அதுலேருந்து ஆரம்பிப்போம். 3 பாயிண்ட் எடுக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு. சச் தட் எல்லாமே கிரவுண்டு. லெட்ஸே இதுதான் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். கிரவுண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் சேம் ஹைட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா சச் தட் எனக்கு அந்த 3 பாயிண்ட்லையுமே பொட்டென்ஷியல் எனர்ஜி சேமாக இருக்கும். இது வந்து கைனடிக் எனர்ஜி, ப்ரெஷர் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 3 பாயிண்ட்டில் நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் வச்சு, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வச்சு அந்த 3 பாயிண்ட்லேயும் பொட்டென்ஷியல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன் அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பெர்னாலிஸ் பிரின்சிபல் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட இதுக்கு பண்ணலாம், டவுன் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். அதனால் பெர்னாலிஸ் தியரம் என்ன சொல்லுது, சம் ஆஃப் த எனர்ஜி அட் எவ்ரி பாயிண்ட் இன் த லிக்விட் ஃப்ளோ இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்லையுமே எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பாயிண்ட்லையுமே பொட்டென்ஷியல் எனர்ஜி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜியும் அந்த ப்ரெஷர் எனர்ஜி டியூ டு ப்ரெஷர், ஸோ அது மட்டும் நான் பார்க்குறேன். அண்ட் எகெயின் நீங்கள் அந்த எனர்ஜி டிவைடட் பை வால்யூம் அது நீங்கள் போட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்னா ½ rho b ஸ்கொயர் ப்ளஸ் rho gh ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த இடத்துல ஹச் டி, ஸோ அதில் டவுட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஹச் என்ன அப்படின்னா அந்த வாட்டர் அட்மாஸ்பியரோட கான்டாக்டில் இருக்குல்ல, அதுலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் அந்த ஹச் ஹைட்டு. இல்லை நீங்கள் டெப்த்து டின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும். பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு என்ன அர்த்தம்னா சிமிலர்லி அதே தான், பட் உங்களுக்கு கிரவுண்ட்லேருந்து என்ன ஹைட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ 2 டேர்மே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினச்சி தான் நான் ஹச்ன்னு போட்டு போடுறேன். சரி ஓகே, இங்கே பாருங்கள் இந்த 3 பாயிண்ட்லேயுமே இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது இந்த 2 டேர்மே ஆட் பண்ணால் அந்த 3 பாயிண்ட்லேயுமே சேம் வேல்யூ இருக்கணும். சரி ஓகே, இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த V இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த V இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா இந்த ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். பட் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், கரெக்ட் இல்லை? அப்போது இந்த செகண்ட் டேர்ம் வந்து குறையணும். சச் தட் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. சப்போஸ் V இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இந்த ஹச் வந்து குறையணும். ஸோ ஐடியா புரிஞ்சதில்ல? ஸோ அவ்வளோதான். இது தெரிஞ்சுட்டா நீங்கள் வந்து இப்போவே ஆன்சர் போட்டு வீடியோ கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஏரியா வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இந்த இடத்துல ஏரியா கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன், மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்னா A1 V1 ஈக்குவல் டு A2 V2. அதாவது ஏரியா இன்டூ அந்த வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் அதை மல்டிப்ளை பண்ணால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ AB ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல ஓகே இதை வச்சு தானே பேசிட்டுருக்கோம். இந்த இடத்துல ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது, அப்போனா வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல ஏரியா மாட்ரேட்டாக இருக்குது,
பட் ஆனால் இதை விட கம்மியாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல வெலாசிட்டி அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா AV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு A. ஸோ ஏன்றது ஏரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். பட் நமக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் தெரியும். என்ன அப்படின்னா வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு H. அப்போ ஏரியா வச்சு பார்க்கும்போது ஏரியா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு H. அதாவது நீங்கள் இந்த எப்படி வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்கள் சப்போஸ் ஏலேருந்து வியை கண்டுபிடிச்சி எகெயின் விலேருந்து ஹச்சை கண்டுபிடிக்கலாம். பட் அந்த இடத்துல ஒரே ரிலேஷன் கொடுத்துட்டு ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன். A இஸ் ப்ரொபோர்ஷனல் டு H. நமக்கு இன்னும் ட்ரெடிஷ்னலில் நமக்கு H தானே வேணும். ஸோ H இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A. அதாவது இன்னும் எகெயின் ஒரு தடவை சொல்கிறேன், ஏரியா ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். வெலாசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த H ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து H ஆனால் கிடையாது. இந்த இடத்துல ப்ரெஷர் என்னென்னா H ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நமக்கு அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட்டோட போயிடும். ஸோ அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணல. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல பாருங்கள் ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது, இந்த இடத்துல ஏரியா கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல ஏரியானா கம்மியாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டும் ஏரியாவுக்கு ப்ரொபோஷனல் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நமக்கு எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான். ஸோ அந்த இடத்துல ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது, ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே ஏரியா குறைய ஹைட்டும் குறையுது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், அதாவது அந்த ஹைட்டு சொல்கிறேன். எஸ் சாரி, ஏரியா குறைய ஹைட்டு குறையும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த இடத்துல ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமான ஹைட்டு. இந்த இடத்துல ஏரியா கம்மியாக இருக்குது, கம்மியான ஹைட்டு. இந்த இடத்துல ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ ரொம்ப கம்மியான ஹைட்டு. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். புரிஞ்சிருந்தால் ஹானஸ்ட்டாக கமெண்ட்டில் சொல்லலாம், புரியாட்டியுமே ஹானஸ்ட்டாக சொல்லலாம். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் என்னோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பெட்டர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.